அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், வஃபு பில் அஹ்த், வாக்கை நிறைவேற்றுங்கள், வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நிச்சயமாக வாக்குறுதி அதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நாம் வரக்கூடிய ஏப்ரல் 23 தமிழக சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இந்தியா சட்டமன்றத்திற்கும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதாக நீங்கள் சிந்திக்கலாம். உண்மையிலேயே தேர்தலை, அரசியலை மனிதனுக்கு அழகாமலே கற்றுக் கொடுத்தது இஸ்லாம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இஸ்லாம் அழகாமலே எடுத்து சொல்லியிருக்கிறது. இஸ்லாத்தை நாட்டை ஆண்ட ஹலிஃபாக்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு போன்ற ஜனாதிபதிகள், ஏன் நம்முடைய நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் கூட அழகா முறையில் மக்களை ஆட்சி செய்தார்கள். நீதமான ஆட்சி, அங்கே வளமான நலமான ஆட்சியை கொடுத்தார்கள். பிற சமுதாய மக்களுக்கும் சம உரிமையை கொடுத்தார்கள், பாதுகாப்பை கொடுத்தார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ஆட்சியாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நல்வழி காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை தேர்வு செய்யக்கூடிய தருணத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். நண்பர்களே, இந்த 23 நடக்கக்கூடிய தேர்தல், அல்ஹம்துலில்லாஹ், நாம் யாருக்கு வாக்களிக்க போகிறோம் என்பதால் நாம் முன்னதாகவே நாம் முடிவு செய்து வைத்திருப்போம். அநேகமாக உங்களுடைய கரங்களில் பூத் சிலிப்புகளும் வந்திருக்கும். ஓட்டுக்களை நாம் பிரித்து விடக்கூடாது. ஓட்டு அளிப்பதில் நாம் ஒற்றுமையை நாம் கையாள வேண்டும். நமக்கு முன்னால் மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய அந்த பாசிசத்தை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஓட்டளிப்பு என்பது ஒருங்கிணைப்பு பெற வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அந்த எதிர்மறையான அந்த பாசிச சிந்தனை முற்றிலும் தொடைத்தெறியப்படும். அனுதினமும் நாளொரு மேனியாக பொழுதொரு வண்ணமாக இஸ்லாமியர்களை கட்டம் கட்டுவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய எதிரிகள், அவர்களை இந்த தமிழ்நாட்டிலே வளர விடாமல், நாம் ஆட்சி செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய ஓட்டளிப்பெல்லாம் நாம் யாருக்கு ஓட்டளிக்க என்பதை நாம் கவனத்தோடு நாம் சிந்தித்து நம்முடைய அந்த பட்டனிடம் கைகளை வைத்து அழுத்த வேண்டும். அதற்கு முன்னதாக அல்லாஹ்விற்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தான் சிறந்த ஆட்சியாக கொடுப்பான். உள்ளங்களை அவனுடைய விரல் நுனிகளுக்கு மத்தியில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே அந்த நாளுடைய சுபூகை நாம் ஜமாத்தோடு பள்ளியில தொழுவ வேண்டும். அல்லாஹ்விற்கு அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா, அல்லாஹ் எங்க மீது சாட்டி விடாதே, எங்க மீது இரக்கம் காட்டாத, உன்னை பயப்படாத ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ஆட்சியாக எங்களுக்கு சாட்டி விடாதேன்னு சொல்லி அல்லாஹ்விட கையேந்தி நாம் அதிகமாக துஆ செய்து நம்முடைய அந்த வாக்களிப்பு நாம் நிறைவேற்றும் என்று சொன்னால் அல்லாஹ் சரியான ஆட்சியாக தருவான். அல்ஹம்துலில்லாஹ், நாம் விடியல் அரசு என்ற ஒரு ஆட்சியை நாம் பார்த்தோம். மக்களுக்கு தேவையான மிகுதமான ஒரு விஷயத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். எனவே நாம் யாருக்கு நாம் வாக்களிக்க போகிறோம் என்பதை நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டு விடுகின்றேன். நீங்கள் யோசனை செய்யுங்கள். நீங்கள் ஆட்சி யாரை தேர்வு செய்கின்றீர்களோ அவர்களுக்கு நீங்கள் பரிந்துரை செய்கிறீர்கள். நீங்கள் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுகின்றீர்களோ அவருக்கு நீங்கள் சாட்சி பகிர்கின்றீர்கள். அந்த ஓட்டு விடுப்பு என்பது ஒரு அமானிதமாக மார்க்கம் பார்க்கிறது. எனவே உங்களுடைய ஓட்டுக்களை நீங்கள் வீணாக்கி விடாமல் அந்த அமானிதத்தை, அந்த ஷஹாதாவை, நீங்கள் அந்த ஷஃபாத்தை சரியானவர்களுக்கு நீங்கள் காட்டும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய நல்லறங்களுடைய நன்மை உங்களுக்கும் வரும், அவங்க செய்யக்கூடிய பாவம் உங்களுக்கும் வந்துவிடும். எனவே நன்மைகளில் நீங்கள் கூட்டாக ஆவதற்காக நல்லவர்களை தேர்வு செய்யுங்கள், அவர்கள் வாக்களியுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய இந்த தமிழ்நாட்டில்
பாசிசவாதிகளை முற்றிலுமாக தொலைத்தெறிந்து நல்ல மக்களை நல்ல தலைவர்களை அல்லாஹ் உருவாக்கி தந்தருவானாக. அவர்களுக்கு ஓட்டளிக்கூடிய பக்குவத்தையும் தைரியத்தையும் அந்த தன்னம்பிக்கையும் அல்லாஹ் நம்முடைய மனதில் அல்லாஹ் தொழில்விட செய்வானாக. நாம் இந்த இந்திய திருநாட்டிலே குறிப்பாக தமிழக மண்ணிலே நிம்மதியாக சுதந்திரத்தோடு நம் சம உரிமையோடு கல்வியை பெற்றவர்களாக மத உரிமையை பாதுகாப்பெற்றவர்களாக வாழ்வதற்குரிய வாய்ப்பு வல்ல ரஹ்மான் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் குறிப்பாக பின்தங்கிய மக்களுக்கும் இந்த தமிழக மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்று கூறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.